ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீலவ் மூவிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவி பீட்டர். ஒரு தப்பான புரிதல், சில மறைக்கப்பட்ட உண்மைகள் ஒரு மனுஷனோட லைஃபை எப்படி மொத்தமாக மாற்றுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன். இந்த ஸ்டோரியோட முக்கியமான கேரக்டர்ஸ்: ஹீரோ பீட்டர், ஒரு டேலண்டட் சண்டமேளம் ஆர்டிஸ்ட்; மீரா, பீட்டரோட காலேஜ் லவ்; ஷம்பு, பீட்டரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்; பட்டானி, பீட்டர் கூட சண்டா ட்ரூப்ல இருக்க ஒரு ட்ரம்மர்; சுபாஷ், பட்டானியோட அண்ணா; அண்ட் ராதா, மீராவோட அக்கா. பிகினிங்ல பார்த்தா இது ஒரு சிம்பிள் வில்லேஜ் ஸ்டோரி மாதிரி தான் தெரியும். ஆனா ஸ்டோரி கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆக ஒவ்வொரு கேரக்டரும் மறைச்சு வச்சிருக்கிற உண்மைகள் ரிவீல் ஆக ஆரம்பிக்கும். கிளைமேக்ஸ் வரைக்கும் ஃபுல்லா பாருங்க, அப்பதான் மொத்த ஸ்டோரியும் புரியும். ஸ்டோரி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட்: இந்த மாதிரி மூவி எக்ஸ்பிளனேஷன்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம ஸ்ரீலவ் மூவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஸ்டோரி கூர்க்ல கொடகு அப்படிங்கிற ஒரு அழகான வில்லேஜ்ல ஸ்டார்ட் ஆகுது. காஃபி தோட்டம், மலைகள்னு பார்க்கவே ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த ஊருக்கு தான் நம்ம ஹீரோ பீட்டர் ஒரு வருஷமா கேரளால சண்டமேளம் ட்ரைனிங் கொடுத்துட்டு மறுபடியும் திரும்ப வரான். வீட்டுக்கு வந்ததும் அவனோட அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷமா வெல்கம் பண்றாங்க. பீட்டருக்கும் ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்த சந்தோஷம் இருக்கும். ஆனா கொஞ்ச நேரத்துலதான் இந்த ஃபேமிலியில எல்லாமே நார்மலா இல்லைன்னு நமக்கு புரிய ஆரம்பிக்குது. பீட்டரோட அப்பா குடிக்கு ரொம்ப அடிமையாயிடுறாரு. மோஸ்ட்லி நிறைய நேரம் குடிச்சிட்டு தான் இருப்பாரு. அம்மாவும் ஒரு பெரிய மன உளைச்சலுக்கு அப்புறம் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளமோட கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சில நேரம் நல்லா பேசுவாங்க, அடுத்த நிமிஷமே பழைய ஞாபகங்கள்ல மூழ்கி போயிடுறாங்க. ஏதோ பெரிய சோகம் இந்த ஃபேமிலியில நடந்திருக்குன்னு தெரியும். ஆனா அது என்னன்னு கொஞ்சம் கொஞ்சமா தான் தெரிய வருது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஸ்டோரி ஒரு வருஷம் பின்னாடி போகுது. அப்பதான் பீட்டரோட பாஸ்ட காட்டுறாங்க. பீட்டர் அப்போ அந்த ஏரியால ரொம்ப ஃபேமஸான சண்டமேளம் ட்ரூப்போட லீடர். டெம்பிள் ஃபெஸ்டிவல்னா இவங்க பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஊர்ல இருக்க எல்லாருக்குமே பீட்டர் மேல ரொம்ப மரியாதை. அவன் டிசிப்ளினோட ட்ரூப்பை நடத்துவான். அதனால எல்லாரும் அவன் மேல நம்பிக்கை வச்சிருப்பாங்க. பீட்டர் இருந்த அதே ட்ரூப்ல சரத்சந்திரா, எல்லாரும் பட்டானின்னு கூப்பிடுற ட்ரம்மரும் இருப்பான். ஆரம்பத்துல ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா சில கருத்து வேறுபாடுகளால ஈகோ ப்ராப்ளமும் வர ஆரம்பிக்குது. சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பெருசா மாறி கடைசியில ட்ரூப்பே ரெண்டு குரூப்பா பிரிஞ்சிடுது. ஒரு சைட் பீட்டர் டீம், இன்னொரு சைட் பட்டானி டீம். அதுக்கப்புறம் ரெண்டு ட்ரூப்ஸ்க்கும் காம்படிஷன் அதிகமாகுது. கொஞ்ச நாள் கழிச்சு டெம்பிள் ஃபெஸ்டிவலும் வருது. ரெண்டு டீமும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ரெடியா இருக்காங்க. முதல்ல பீட்டரோட டீம் ஸ்டேஜுக்கு வந்து செம டிசிப்ளினோட பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். எல்லாரும் கை தட்டி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பட்டானியோட டீம் பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா ப்ரிப்பரேஷன் கம்மியா இருந்ததால அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பீட்டர் டீம் அளவுக்கு இல்லை. பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச கொஞ்ச நேரம் தான் ஆகும். அப்ப யாரோ தெரியாத ஒருத்தன் கிரவுட்ல இருந்து ஒரு பெரிய கல்லை எறிகிறான். அந்த கல்லு டைரக்டா போய் பட்டானியோட தலையில பயங்கரமா பட்டுடுது. பட்டானி உடனே கீழே விழுந்துருவான். அந்த இடம் மொத்தமும் டென்ஷன் ஆயிடுது. உடனே அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. போலீஸும் வந்து என்கொயரி ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா யார் அந்த கல்லை எரிஞ்சதுன்னு யாருக்குமே தெரியாது. எவிடன்ஸும் இல்லை, விட்னஸும் இல்லை. ஆனா சந்தேகம் எல்லாம் பீட்டர் மேலதான் விழுது. ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி சண்டை இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால பீட்டர் தான் இதை பண்ணிருப்பான்னு ஊரு ஃபுல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. பீட்டர் எவ்வளவு தடவை நான் இதை பண்ணலன்னு சொன்னாலும் யாருமே நம்பல. முக்கியமா பட்டானியோட அண்ணா சுபாஷ்க்கு பீட்டர் மேல பயங்கர கோவம் வருது. அவன் பொலிட்டிக்கலி பவர்ஃபுல் பர்சன், தம்பி மேல ரொம்ப பாசம். அதனால பீட்டரை விடக்கூடாதுன்னு முடிவு பண்றான். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே பீட்டர் லைஃப்ல வேற ஒரு முக்கியமான சம்பவம் நடக்குது. அவனோட காலேஜ் லவ் மீரா பீட்டரை அர்ஜென்ட்டா மீட் பண்ண கூப்பிடுறா. பீட்டர் அவளை பார்க்க போறான். அங்க போனதும் மீரா ரொம்ப சந்தோஷமா ஒரு நியூஸ் சொல்றா. அவ பிரெக்னண்டா இருக்கேன்னு சொல்றா. பீட்டருக்கு முதல்ல ஷாக்கா இருக்கும். அடுத்த நிமிஷமே அவனோட முகத்துல சந்தோஷம் தெரியுது. மேரேஜ் பண்ணிட்டு நல்ல ஃபேமிலி லைஃப் ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். மீராவும் ரொம்ப ஹாப்பியா இருப்பா. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. அப்பவே பீட்டர் போனுக்கு கால் வருது. கால் பண்றது அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஷம்பு. பீட்டர் கால் அட்டன் பண்ணதும் மச்சான் பட்டானி செத்துட்டான்னு சொல்றான். இதை கேட்டதும் பீட்டருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு பக்கம் மீரா சொன்ன சந்தோஷமான நியூஸ், இன்னொரு பக்கம் பட்டானியோட டெத். பீட்டர் உடனே மீரா கிட்ட நான் கண்டிப்பா சீக்கிரம் திரும்ப வரேன், நீ ஒரி பண்ணாதன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் எவ்வளவு ட்ரை பண்ணியும் பட்டானியை காப்பாற்ற முடியல. அவன் இறந்துட்டான்னு அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இதை கேட்டதும் சுபாஷோட கோவம் இன்னும் அதிகமாகுது.
பீட்டரை சும்மா விடக்கூடாதுன்னு முடிவு பண்றான். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஷம்பு உடனே பீட்டரை பார்க்க வரான். ஷம்பு பீட்டர் கிட்ட, நீ இப்ப ஊர்ல இருந்தா உன் உயிருக்கு கேரண்டி இல்ல, சுபாஷோட ஆளுங்க உன்னை தேடிட்டு இருக்காங்க, கொஞ்ச நாள் இங்க இருக்காத, வேற இடத்துக்கு போ அப்படின்னு சொல்றான். பீட்டருக்கு போகவே மனசு வராது. என் அம்மா அப்பா மீரா இவங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் எப்படி போறதுன்னு கேக்குறான். அப்போ ஷம்பு, அவங்கள பத்தி நீ யோசிக்காத, நான் இருக்கேன், உன் ஃபேமிலியை நான் பாத்துக்கிறேன், நீ ஃபர்ஸ்ட் உன்னை சேவ் பண்ணிக்கோன்னு கன்வின்ஸ் பண்றான். வேற வழி இல்லாம பீட்டர் பைக் எடுத்துட்டு கேரளாக்கு போறான். ஆனா போற வழியில பைக் ஸ்கிட் ஆகி கீழே விழறான். பெருசா எதுவும் ஆகல, ஆனா அவனோட மொபைல் கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிடுது. ஸ்விட்ச் ஆன் பண்ண ட்ரை பண்ணாலும் ஒர்க் ஆகாது. அதே நேரத்துல மீரா பீட்டருக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருப்பா. ஒரு காலும் கனெக்ட் ஆகாது. பீட்டருக்கு இந்த விஷயம் எதுவும் தெரியாது. உயிர் பயத்துல அவன் கேரளாக்கு போயிடுறான். கொஞ்ச நாள் கழிச்சு ஷம்பு மூலமா பீட்டருக்கு இன்னொரு அதிர்ச்சி நியூஸ் கிடைக்குது. மீரா பிரெக்னெண்டா இருக்கான்னு தெரிஞ்சதும் பீட்டர் அவளை விட்டுட்டு போயிட்டான்னு ஊர்ல எல்லாரும் தப்பா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அவமானம், ப்ரெஷர் எல்லாத்தையும் தாங்க முடியாம மீரா சூசைட் பண்ணிக்கிட்டான்னு ஷம்பு சொல்றான். இதை கேட்டதும் பீட்டர் மொத்தமா உடஞ்சு போயிடுறான். நான் சொன்ன ப்ராமிஸை கூட காப்பாற்ற முடியலன்னு ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்றான். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் 1 வருஷம் வரைக்கும் பீட்டர் கேரளா விட்டு போகவே இல்லை. 1 வருஷம் கழிச்சு பீட்டர் மறுபடியும் கொடகுக்கு திரும்ப வரான். வீட்டுக்கு வந்த அப்புறம் அவனோட அம்மாவோட ஹெல்த் இன்னும் மோசமா போயிரும். அப்பதான் பக்கத்து வீட்டுக்கு ராதான்னு ஒரு பொண்ணும் அவளோட சின்ன பையனும் குடி வராங்க. ராதாவை பார்த்த உடனே பீட்டரோட அம்மா அவளை அவங்களோட மருமக ஜெசின்னு நினைச்சுக்கிறாங்க. அவளை இந்த ஊர்ல இருந்து அனுப்பிடுன்னு பீட்டர் கிட்ட திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பாங்க. இதை பார்த்த பீட்டருக்கு ஒன்றும் புரியாது. அப்பதான் மூவி இன்னொரு பிளாஷ்பேக்கு போகுது. பீட்டருக்கு டேவிட்னு ஒரு அண்ணன் இருந்திருக்கான். அவனோட ஒய்ஃப் தான் ஜெசி. அவங்களுக்கு இந்த வில்லேஜ் லைஃப் பிடிக்காது. எப்படியாவது டேவிடை கூட்டிட்டு இந்த ஊரை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா டேவிட்க்கு ஃபேமிலியையும் ஊரையும் விட்டு போக விருப்பம் இருக்காது. இதனால 2 பேருக்கும் அடிக்கடி சண்டை வருது. ஒரு நாள் கோவத்துல ஜெசி கெரசின் எடுத்து மேல ஊத்திட்டு பயம் காட்ட ட்ரை பண்றாங்க. ஆனா எதிர்பாராத விதமா ஃபயர் பிடிச்சிரும். டேவிட் அவளை காப்பாத்த ஓடும்போது அவனும் நெருப்புல சிக்கி 2 பேரும் இறந்துடுறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் பீட்டரோட அம்மா மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க. ராதாவை பார்க்கும்போது அவங்களுக்கு ஜெசி ஞாபகம் வரும். அம்மாவோட மென்டல் ஹெல்த் தான் முக்கியம்னு நினைச்ச பீட்டர் ராதா இந்த ஊர்ல இருக்க கூடாதுன்னு முடிவு பண்றான். அவளை பயமுறுத்தவும் டிஸ்டர்ப் பண்ணவும் ட்ரை பண்றான். ஆனா ராதா எதுக்குமே பயப்படல. பீட்டர் என்ன பண்ணாலும் அவ தைரியமா எதிர்த்துட்டு நிக்கிறா. இதுக்குள்ள பீட்டருக்கு ஷம்பு பத்தி சில விஷயங்கள் தெரிய வருது. பீட்டர் இல்லாத இந்த 1 வருஷத்துல ஷம்பு பீட்டரோட அம்மாவை சரியா பாத்துக்கல. அது மட்டும் இல்லாம டெம்பிளுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருந்த செண்டர் ட்ரூப்பை கமர்ஷியல் ட்ரூப்பா மாத்திட்டு அதை வச்சு சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கான். இதனால ட்ரூப்ல இருந்த பல மெம்பர்ஸ் வெளியே போயிடுறாங்க. இதை பார்த்த பீட்டருக்கு ஷம்பு மேல கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஒரு நாள் பீட்டர் நேரடியா ராதா கிட்ட பேசுறான். அப்பதான் ராதா ஒரு பெரிய உண்மைய சொல்றா. ராதா வேற யாரும் இல்ல, மீராவோட அக்கா. மீரா செத்ததுக்கு காரணம் பீட்டர் தான்னு நம்பிட்டு அவன் மேல பழி வாங்கணும்னு இந்த ஊருக்கு வந்திருக்கேன்னு சொல்றா. பீட்டர் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணாலும் அவ முதல்ல நம்பவே மாட்டா. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அங்க ஷம்பு வரான். அப்பதான் ஸ்டோரியோட பிக்கஸ்ட் ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. ஷம்பு தான் இதுக்கெல்லாம் காரணம்னு அவனே ஒத்துக்கிறான். பீட்டர் மேல அவனுக்கு ரொம்ப நாள் பொறாம. செண்டர் ட்ரூப்ல பீட்டருக்கு இருந்த மரியாதையும் லீடர்ஷிப்பும் அவனால பொறுக்க முடியல. அதனாலதான் பீட்டரோட லைஃபை மொத்தமா கெடுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கான். மீரா பிரெக்னெண்டா இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பீட்டர் அவளை விட்டுட்டு போயிட்டான்னு மீரா மனசுல சந்தேகம் வர வச்சதும் ஷம்பு தான். அதே மாதிரி சுபாஷ் உன்னை கொன்னுடுவான், நீ உடனே ஊரை விட்டு போன்னு சொல்லி பீட்டரை கேரளாக்கு அனுப்புனதும் அவன் தான். அதுக்கப்புறம் ராதா கிட்டையும் போய் சொல்லி மீரா சாவுக்கு பீட்டர் தான் காரணம்னு நம்ப வச்சிருக்கான். இப்படி எல்லாரோட லைஃபையும் அவனோட பொறாமனால கெடுத்திருக்குன்னு அவனே ஒத்துக்கிறான். இதை கேட்ட பீட்டருக்கு கோபம் அதிகமாகுது. உடனே 2 பேருக்கும் செம சண்டை ஆரம்பிக்குது. வெளியில டெம்பிள் ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கும். செண்டை மேல சத்தம் கேட்கும். அந்த மேல சத்தத்தோட ஃபைட் ரொம்ப இன்டென்ஸா இருக்கும். பீட்டர் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஷம்பு ரொம்ப வயலண்டா அட்டாக் பண்றான். அந்த நேரத்துல ராதாவும் அங்க வந்து பீட்டருக்கு ஹெல்ப் பண்றா. கடைசியில ஷம்பு தப்பிச்சு போகாம இருக்க ராதா அவனை கொன்னுடுறா.
தன்னோட தங்கச்சி மீராவோட சாவுக்கு காரணமா இருந்த சம்புவை அவ பழி வாங்கிடுறா. உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ராதா அவளோட பையனை கூட்டிட்டு அந்த கிராமத்தை விட்டு கிளம்புறா. படத்தோட கடைசி சீன் ரொம்ப எமோஷனலா இருக்கும். பீட்டரோட அம்மா ராதாவை இன்னும் ஜெசின்னு தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. ராதா அவளோட பையன் கூட அந்த ஊரை விட்டு கிளம்பும் போது ஜெசி பார்த்துக்கோன்னு சொல்றாங்க. ராதாவும் எதுவும் சொல்லாம ஒரு சிரிப்போட அவங்கள பார்த்துட்டு அமைதியா அங்கிருந்து கிளம்பிடுவா. இதோட பீட்டர் மூவி முடியுது. ஒரு தப்பான புரிதல், ஒரு நண்பனோட பொறாம, மறைக்கப்பட்ட சில உண்மைகள், இதெல்லாம் சேர்ந்து எவ்வளோ பெரிய இழப்பையும் சோகத்தையும் உருவாக்குன்னு இந்த படம் ரொம்ப எமோஷ்னலா காமிக்குது. கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணி ஒரு நல்ல எமோஷனல் எண்டிங்கோட இந்த மூவி முடியுது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம ஸ்ரீலோ மூவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் தான் இன்னும் நல்ல மூவி எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொண்டு வர எனக்கு ஒரு மோட்டிவேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.